தியாக அன்பு கொண்டவர்களாக வாழ்வோம். கிறிஸ்துவுக்கு பின் முதல் நூற்றாண்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்த காலத்தில் துருக்கியில் ரோமானிய ஆசியா மைனர் மாகாணத்திற்குள் லைக்கஸ் நதி பள்ளத்தாக்கில் அமைந்திருந்த ஒரு பண்டைய நகரம் கொலோசே பட்டணம். எபேசுவிலிருந்து சுமார் 100-120 மைல்கள் கிழக்கே லவோதிக்கேயா வணிக மையத்துக்கு அருகில் இது அமைந்திருந்தது. அங்கு வசித்து வந்த கிரேக்க செல்வந்தர் பிலேமோன், அவரது அடிமை ஒனேசிமு. இவர் தன் எஜமானிடமிருந்து தப்பி ஓடிய காலத்தில் கிறிஸ்துவுக்குள் பவுலின் சொந்த மகன் ஆனார். பவுல் கொலோசைக்கு சென்றதில்லை என்றாலும் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பிலேமோன் பவுல் மூலமாக மனமாற்றம் அடைந்தார். பிலேமோன் 19ஆம் வசனம். மேலும் கொலோசையில் உள்ளூர் கிறிஸ்தவர்கள் ஆராதனைக்காக கூடி வர தன் வீட்டை ஏற்பாடு செய்த ஊழியராகவும் பிலேமோன் இருந்தார். பிலேமோன் 5ஆம் 18ஆம் வசனங்கள். எஜமானிடமிருந்து தப்பி ஓடிய அடிமையான ஒனேசிமுக்காக பவுல் பிலேமோனுக்கு ஒரு தனிப்பட்ட கடிதம் ரோமாபுரி சிறையிலிருந்து கிபி 60 எழுதினார். பிலேமோன் 9ஆம் 10ஆம் வசனங்கள். பவுல் கொலோசையர் மற்றும் பிலேமோன் கடிதங்களை தீகிக்கு மற்றும் ஒனேசிமு மூலம் அனுப்பினார். தீகிக்கு என்பவர் ஒனேசிமுக்கு மன உறுதுணைக்காக சென்றார். கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் 9ஆம் வசனங்கள். ஒனேசிமு தன் எஜமானனாகிய பிலேமோனிடமிருந்து தப்பித்து பிலேமோன் 15ஆம் 18ஆம் வசனங்கள் எளிதில் பிடிபடாமல் இருக்க ரோமாபுரி என்ற பெரிய நகரத்துக்கு ஓடிப்போன போது ரோமாபுரி சிறையில் இருந்த பவுலுடன் தொடர்பு கிடைக்க ஒனேசிமு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். ஒனேசிமு கொலோசை பட்டணத்தை சேர்ந்த ஒரு அடிமை. கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிரேக்க மொழியில் அவனது பெயருக்கு பயனுள்ளவன் என்று பொருள். பிலேமோன் 10ஆம் 11ஆம் வசனங்கள். இது அடிமைகளுக்கு இடப்படும் ஒரு பொதுவான பெயராகும். ஒனேசிமு பவுலுக்கு மிகவும் உதவியாக இருந்ததன் மூலம் அந்த பெயருக்கு ஏற்றவாறு வாழ்ந்தான். பவுல் அவனை தன்னுடன் வைத்து கொள்ள விரும்பினார். பிலேமோன் 13ஆம் வசனம். ஆனால் பிலேமோனின் மனப்பூர்வமான சம்மதம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. எனவே பவுல் பிலேமோனுக்கு ஒரு கடிதம் எழுதி அதை ஒனேசிமுவிடம் கொடுத்து அனுப்பினார். பவுல் அந்த ஒனேசிமுவின் பெயரை குறிப்பிட்டு, ஒரு காலத்தில் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாதவனாக இருந்தவன் இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறான் என்று அவனை வர்ணித்த வார்த்தை ஜாலம் மிகவும் அருமை. பிலேமோன் 11ஆம் வசனம். மேலும் பவுல் பிலேமோனிடம் ஒனேசிமுவை நிரந்தரமாக திரும்ப ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், இனி ஒரு அடிமையாக அல்ல, ஒரு பிரியமான சகோதரனாக, ஒரு மனிதனாகவும் ஒரு கிறிஸ்துவனாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மன்றாடினார். பிலேமோன் 15ஆம் 16ஆம் வசனங்கள். பவுலின் வேண்டுகோளின் முழுமையான நோக்கம் என்னவென்றால், ஒனேசிமு கிறிஸ்தவ ஊழியத்திற்காக பவுலிடம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதே. பிலேமோன் 15ஆம் 16ஆம் வசனங்கள். அவனை திரும்ப அனுப்புவது தன்னுடைய ஒரு பகுதியை இழப்பது போன்ற நிலைமை என்றும் பவுல் உணர்ந்தார். அவனது பிரிவு அவருக்கு மிகுந்த துக்கத்தை ஏற்படுத்தியது. பிலேமோன் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனங்கள் முடிய. தப்பி ஓடிய அந்த அடிமையை ரோமானிய சட்டத்தின்படி அவனுக்கு கிடைக்கப் போகிற கடுமையான மற்றும் கொடூரமான தண்டனையிலிருந்து காப்பாற்ற பவுல் விரும்பினார். கோபமடைந்த தன் எஜமானனை அந்த அடிமை தனிமையாக சந்திக்கக்கூடாது என்றும் பவுல் கருதினார். ஒனேசிமு பிலேமோனின் சட்டப்பூர்வ சொத்தாக இருந்ததால் அவனுடைய உரிமையாளரால் அவன் மீது எல்லையற்ற பழிவாங்கலை செய்ய முடியும். கிரேக்க ரோமானிய சமூகம் அடிமைத்தன போர் குறித்த அச்சத்திலிருந்து ஒருபோதும் விடுபட்டதில்லை. தப்பி ஓடியவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களுக்கும் பயங்கரமான தண்டனைகள் காத்திருந்தன. தப்பி ஓடியவர்களுக்கான தண்டனை மரணமாக இருந்தது. பவுல் பிலேமோனிடம் கட்டளையிடாமல் மன்றாடினார். அதாவது, பிலேமோன் தன்னை ஏற்றுக்கொள்வது போலவே ஒனேசிமுவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பவுல் அந்த அடிமையின் எல்லா கடன்களையும் ஏற்றுக்கொண்டார். பிலேமோன் 17ஆம் 18ஆம் 19ஆம் வசனங்கள். கீழ்ப்படுதலை கோருவதற்கு பதிலாக பவுல் பிலேமோனிடம் மன்றாடினார். பிலேமோன் 8ஆம் 9ஆம் வசனங்கள். பவுல் எழுதியதன் நோக்கம் கருணை காட்டும்படி கேட்பதே ஆகும். அடிமைத்தனம் ஒருபோதும் கிறிஸ்தவத்தின் கனியாக இருக்க முடியாது என்று பவுல் நமக்கு கற்பிக்கிறார். அக்காலத்தில் அடிமை சுதந்திரத்திற்கு எந்த உரிமையும் இல்லை. ஒனேசிமு விஷயத்தில் பவுல் செய்த செயல் ஒரு பாவிக்காக ஆண்டவர் செய்யும் செயலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். பிலேமோனின் பார்வையில் தனக்குள்ள தகுதியின் அடிப்படையில் மன்னிப்பு கோரினார். அதை என் கணக்கில் வைத்துக்கொள் என்பதே நற்செயலின் வெளிப்பாடாகும். கிபி 60 ரோமானிய சிறையில் இருந்து பவுல் பிலேமோனுக்கு எழுதிய கடிதம் மனித உறவுகளுக்கு ஒரு புரட்சிகரமான மாதிரியை வைக்கிறது. பிலேமோன் 1:9-19 வசனங்கள்.
அதில் பவுல் வருங்கால தலைமுறைக்காக புரட்சி விதைகளை விதைத்தார். நல்ல சமாரியன் ஓமையில் இயேசு போதித்த தியாக அன்பு ஒடுக்கப்பட்டவனுக்காக பவுல் தலையிட்டதன் மூலம் நன்கு வெளிப்படுகிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 முதல் 37 வசனங்களில் அந்த ஓமையை நாம் வாசிக்கலாம். இயேசு போதித்த தியாக அன்பு ஒடுக்கப்பட்டவனுக்காக பவுல் தலையிட்டதன் மூலம் நன்கு வெளிப்படுகிறது. பேச்சிலோ வேலையிலோ அல்லது உறவுகளிலோ எந்த ஒரு சக மனிதனையும் அடிமையாக்கக்கூடாது என்று பவுல் போதித்ததை நாமும் பின்பற்றி தியாக அன்பு கொண்டவர்களாக வாழ்வோம். ஆமென்.